ஹலோ மக்களே, ஜூன் 18 அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குடியிருவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கி ஒளி சீரியலும் மிகா சந்தேஷம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க இன்னைக்கு லக்ஷ்மி அதாவது நந்தன் குடும்பத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள வராங்க, மித்ரா வீட்டுக்குள்ள வராங்க. அதுக்கு யாரு உதவி செய்யறான்னா நம்ம விவேக் தான் உதவி செய்யறாரு. தீக்ஷுலு சொல்லியிருப்பாங்க, இந்த பொட்டை இந்த குங்குமத்தை அவன் நெத்தியில வச்சு இந்த கயிறை அவன் கையில மித்ரா கையில கட்டினாதான் இந்த பூஜை முடிவடையும், அப்பதான் மித்ரா உயிர் காப்பாற்றப்படும் சொல்லியிருப்பாங்க. உடனே விவேக் என்ன பிளான் பண்ணுவாருன்னா, நான் கரண்ட் ஆஃப் பண்றேன், நீங்க டக்குன்னு ஓடி போய், கரெக்டா உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம், நீங்க டக்குன்னு ஓடி போய் மித்ரா அண்ணா ரூம்ல போயிட்டு சீக்கிரம் கட்டிட்டு கீழே வந்துருங்க, நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் நான் திரும்ப கரண்ட் ஆன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த நேரத்துலதான் யாரும் உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. உடனே முதல்ல செக் பண்றதுக்காக நம்ம விவேக் வீட்டுக்குள்ள வருவாரு. யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு வரும்போது பின்னாடி பார்த்தா தேவயானி அவங்க அம்மா நின்றுவாங்க. இதுதான் நீ வெளியே சுத்திட்டு வர நேரமாடா, சாப்பிட்டியா என்ன, உனக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், நானும் இன்னும் சாப்பிடலவா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்றாங்க. உடனே விவேக் என்ன சொல்லன்னு தெரியல, வைங்கம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வெளியே போய் லக்ஷ்மி கிட்ட உண்மையே சொல்லிடுவான், இந்த மாதிரி அம்மா இன்னும் தூங்கல, அதனால நீங்க ஏதாவது பண்ணுங்க, நாங்க மெயின் ஆஃப் பண்றேன், நீங்க டக்குன்னு உள்ள போயிருங்க, அம்மாவும் அங்கதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே இவங்களும் இங்க எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க, சாப்பாடை இங்க எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க டைனிங் டேபிள்ல தேவயானி. இந்த நேரத்துல நம்ம விவேக் பவரை ஆன் ஆஃப் பண்ணிடுவாரு. ஆஃப் பண்ணோன்னா குடு 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 குடுன்னு நம்ம லக்ஷ்மி வீட்டுக்குள்ள ஓடி வந்துருவாங்க. இவங்க தேவயானி பாத்துருவாங்க, அது லக்ஷ்மின்னு தெரியாது, ஆனா யாரோ ஒருத்தங்க வீட்டுல ஒரு லேடி தான் வந்திருக்கா அப்படின்னு அந்த இருட்டுல அது பொம்பளை தான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ திருடி 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 வாங்க 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 வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பாங்க. உடனே விவேக் ஐயோ அம்மா வேற கத்துறாங்களே அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இருப்பாரு. மேல இருந்து பார்த்தா நம்ம அரவிந்தா கீழே வருவாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்ப நீ ராத்திரி நேரத்துல எதுக்கு கத்திட்டு இருக்க, ஐயோ அக்கா இங்க யாரோ இப்ப உள்ள திருட வந்திருக்காங்க, நம்ம வீட்டுக்குள்ள உள்ள திருடி இருக்காங்க, யாரோ இப்ப என் கண்ணு எதிரில போன மாதிரி இருந்துச்சு, எனக்கு என்னமோ அப்படி தோணுச்சு அப்படின்னா. தோணுச்சா, நீ கண்ணால பாத்தியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல போன மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கன்ஃபார்மா சொல்ல மாட்டாங்க, யாரோ மேல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அது உன் பிரம்மையா இருக்கும், யாரும் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. உள்ள இருந்து மனிஷா அடுத்து வருவாங்க. ஏசி ஒர்க் ஆகல, கரண்ட் போயிருச்சு, என்னதான் பிரச்சனை, எதுக்கு இங்க கத்திட்டு இருக்கீங்க அத்தை, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க திரும்ப மனிஷா பேசிட்டு இருப்பாங்க. உள்ள ஏதோ திருடி போன மாதிரி இருந்துச்சு மனிஷா அப்படின்னு சொல்லி நம்மளோட தேவயானி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா நம்ம மித்ரா ரூம்குள்ள நம்ம லக்ஷ்மி வந்துருவாங்க. வந்துட்டு லக்கி தூரமா அந்த சைட் தள்ளி படுத்திருப்பாங்க. அவங்க ஃபேஸ் எதுவும் தெரியாது, லக்கி அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. இவங்க நேரா வருவாங்க, ஒரு தயக்கத்தோடய நிப்பாங்க. மித்ரா நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. முதல்ல போய் அவங்க மித்ரா நெத்தியில போய் குங்குமத்தை வச்சுட்டு திரும்ப கையில அந்த கயிறை கட்டிட்டு இருப்பாங்க. கட்டி முடிச்சிருவாங்க. இந்த நேரத்துல பார்த்தா இவங்க மேல வரலாம், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, நான் மேல போய் எதுக்கோ பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி மேல போறதுக்கு படியே ஏறிட்டு இருப்பாங்க. உடனே விவேக் பயமாயிரும், ஐயோ அண்ணி வேற அங்கதானே இருக்காங்க, மித்ரா அண்ணன் ரூம்ல தானே இருக்காங்க, அண்ணியை வேற பாத்துருவாங்களோ, ஐயோ என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலே, ஐயோ கடவுளே நீ தான் அண்ணியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விவேக் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருப்பாரு. இவங்க கயிறை கட்டிட்டு டக்குன்னு ஒளிஞ்சுக்கிடுவாங்க. டக்குன்னு மித்ரா பார்த்தா எந்திரிச்சிருவாரு. மித்ரா எந்திரிச்சிட்டு என்ன ஆச்சு, யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிப்பாரு வாட்டர் பாட்டில. கையில பார்த்தா அப்ப கயிறு இருக்கும். யாரு கட்டினது, இந்த கயிறு எப்படி என் கையில வந்துச்சு, எனக்கு அதுக்கடுத்து நெத்தியை தொட்டு பார்த்தா குங்குமம், இந்த குங்குமத்தை யாரு வச்சா, ஒருவேளை அம்மா தான் வச்சிருப்பாங்களோ, அம்மாவா தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இவர் தண்ணியை குடிச்சு அப்படியே படுத்து தூங்கிடுவாரு. அதுக்கடுத்து லக்கிய கட்டி அணைச்சிட்டு லக்கியோட ஃபேஸ் சுத்தமா தெரியாது. உடனே நம்ம லக்ஷ்மி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அது யாருன்னு தெரியுது, ஏதோ ஒரு குட்டி பொண்ணு, இன்னும் மித்ராக்கும் மனிஷாக்கும் கல்யாணமே ஆகல, அப்புறம் இந்த குட்டி பாப்பா யாரு, இந்த ஏதோ ஒரு குட்டி பொண்ணு மாதிரி இருக்கு, முடி மட்டும் தான் தெரியுது, யாருன்னு தெரியலையே, யாரா இருக்கும் இந்த பாப்பா, முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருப்பாங்க. அதுக்கடுத்து சரி வெளியே போலான்னு சொல்லிட்டு மெதுவா கதவை திறந்து வெளியே வருவாங்க. பார்த்தா படிக்கட்டுல நம்ம தேவயானி வந்துட்டு இருப்பாங்க. உடனே பார்த்து ஷாக் ஆகி அந்த மித்ரா இருக்கிறதுக்கு இன்னொரு ரூமுக்கு போயிடுவாங்க. அவங்க பின்னாடிதான் ஒழிஞ்சிருப்பாங்க. இவங்க ஒன்னு நேரா மித்ரா ரூமை தான் நம்ம தேவயானி கதவை திறப்பாங்க. உள்ள பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சரி என்னோட பிரம்மதான் போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படிக்கட்டுல இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. இங்க விவேக் திக் நிமிடங்கள் மாதிரி இருக்கும். ஐயோ அண்ணியை பார்த்துருப்பாங்களோ, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம லக்ஷ்மி வீட்டை விட்டே வெளியே ஓடி இருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்க ஜன்னல் வழியா நம்ம விவேக் பாப்பாரு, அவங்க வெளியே தான் நின்றுட்டு இருப்பாங்க. கடவுளே என்னை காப்பாத்திட்ட நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேவயானி ஒண்ணுமே இல்லாம அமைதியா இறங்கி வருவாங்க. அப்போ கண்டிப்பா அம்மா அண்ணியை பார்க்கல,
இல்லைன்னா இவ்வளோ சாந்தமாலாம் வரமாட்டாங்களே எங்க அம்மா அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. ஒரு வழியா நல்ல வேலை அண்ணியை காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு அவங்க லட்சுமி வந்து வீட்டை விட்டு வெளியவே போயிடுவாங்க. அதுக்கடுத்து இவங்களை விட்டு எல்லாரும் போயிடுவாங்க. இவங்க நைட் வந்து சாப்பிட்றாணி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் ஏதோ பிரம்ம போல அப்படின்னு நினைச்சு இவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. காலையில பார்த்தா இங்க விடிஞ்சோன்னு பார்த்தா இவர் அரவிந்தாவோட ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருந்து வந்துருவாரு. வந்துட்டு பிஸ்னஸ் டீல் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ளைட்ல வந்து இறங்கிட்டு இங்க வீட்டுக்குள்ள வருவாரு. உடனே வந்தோடனே அரவிந்தா எப்படி இருக்கீங்க, இவ்வளவு நாள் ஆச்சு, பிஸ்னஸ் அங்கேயே இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே பண்றோம் அப்படின்னு சொல்லி இவங்களை, அதாவது அரவிந்தா ஹஸ்பண்ட் எல்லாரும் வந்து வரவேற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து விவேக் வந்து பெரியப்பா அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சு அவன் வந்து வாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கடுத்து மனிஷா வந்து வாங்க மாமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. தேவயானி எல்லாருமே வந்து வாங்க வாங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்தாச்சு, மித்ரா என்ன இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து படிக்கட்டுல பார்த்தா நம்ம மித்ராவும் லக்கி பாப்பாவும் வருவாங்க. வந்தோடனே லக்கிய வந்து கட்டி அணைச்சுக்குவாரு. என்ன கால்லாம் சரியாயிடுச்சா, இப்ப லக்கி பாப்பா எப்படி இருக்கா, சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே லக்கி பாப்பா, உங்களுக்கு தான் என் மேல அக்கறையே இல்லை, என்னை நீங்க பார்க்கவே வரவே இல்லை, பிஸ்னஸ் எப்ப பார்த்தாலும் வெளியூர்லயே தான் இருக்கிறீங்க, என் குடும்பத்துக்காக டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உன் பேர்ல தானே அங்கேயே நம்ம ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கோம், அது நல்லபடியா போதா இல்லைன்னு பார்க்க வேண்டாமா, எப்படி பண்றாங்க அங்க வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு தெரிய வேண்டாமா, நம்ம பிசினஸ் நல்லா நடந்தா தானே நம்மளும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. சரி அப்படியே ஐஸ் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சரி ஹால்ல வாங்க உட்காருங்க, வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹால்ல வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா மித்ரா கையில அந்த கயிறை வந்து பாத்துருவாங்க. உடனே அவங்க அரவிந்தாவோட ஹஸ்பண்ட் தான் பாத்துருவாங்க. பார்த்தோன்னே மித்ராவோட அப்பா பாத்துருவாங்க. பார்த்தோன்னே என்ன எதுவும் பூஜை பண்ணியா அரவிந்தா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை, ஆனா எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க, நீங்க தீக்ஷலு கிட்ட போன்ல பேசுனீங்களா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க, அதான் மித்ரா கையில அந்த கயிறு இருக்கே அதை வச்சுதாமா கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மித்ரா கையில கயிறா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா அப்படி திரும்பி பார்ப்பாங்க. உண்மையில அவங்க கையில கயிறு இருக்கும். உடனே உடனே நம்ம மித்ரா வந்துட்டு அம்மா தான்ப்பா கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. நான் கட்டல மித்ரா, நான் இந்த கயிறு கட்டலையே, இந்த கயிறு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அம்மா நீங்க கட்டலையா, நைட்டு தூங்க வரைக்கும் இல்லை, நான் தூங்கினதுக்கு அப்புறம் நீங்க தான் வந்து கட்டினீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லுவாரு. விவேக் வந்து இப்ப பயமாயிடும். ஐயோ நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்ப கண்டுபிடிச்சிருவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இங்க விவேக் வேற பயந்துட்டு இருப்பாரு. தேவயானி வந்து இதுதான் சாக்கணும், நான் நைட்டே சொன்னேன்ல இங்க வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி இருந்தது, நான் சொன்னேன்ல ஏதோ திருடி வந்த மாதிரி இருந்துச்சுன்னு, கண்டிப்பா யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க, அந்த ஏதோ ஒரு லேடி வந்திருக்குன்னு சொன்னல, அந்த பொம்பளை தான் இவங்க கையில கட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்ன. ஐயோ சித்தி, ஒருவேளை திருடி வந்திருந்தா அவங்க வீட்டுல நம்ம வீட்டுல இருந்து பொருளை தான் திருடிட்டு போனோம், அவ இதுக்கு என் கையில கயிறு கட்ட போறா, ஐயோ இது என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, கண்டிப்பா ஒருவேளை லக்ஷ்மியா இருக்குமோ, லக்ஷ்மி தான் இங்க வந்திருப்பாளோ, அவதான் வந்து கயிறு கட்டியிருப்பாளோ மித்ரா கையில அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. உடனே விவேக் வந்து அப்படியே மெதுவா இருந்துச்சு வந்து லக்கி வந்து மேல மாடிக்கு போயிருவாங்க. சரி தாத்தா நான் போய் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இவங்க லக்கி பின்னாடியே போயிட்டு அவங்க தலைவாரிட்டு இருப்பாங்க நம்ம லக்கி. உடனே விவேக் வந்து ஹெல்ப் கேட்பாரு. லக்கி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு. ஐயோ உங்க வயசு என்ன, என் வயசு என்ன, நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. வயசுல ஒரு மேட்டரே இல்ல, இப்போ மித்ரா அண்ணா கையில ஒரு கயிறு இருக்குல்ல, அது நீ தான் கட்டினு எல்லாரும் முன்னாடியும் வந்து சொல்லணும், சொல்றியா? ஐயோ பொய் சொல்றதா, ஐயோ என் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், நீங்க தானே சித்தப்பா சொல்லி கொடுத்துருக்கீங்க, யார்கிட்டயும் எதுக்காகவும் பொய் சொல்லக்கூடாது, எல்லார்கிட்டயும் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், இப்ப நீங்களே இப்படி சொல்றீங்க பொய் சொல்லுன்னு, நீங்க சொல்றத நான் எதுதான் கேட்கறது, நீங்க பொய் சொல்லணும்னு கேட்கறதா இல்ல பொய் சொல்ல வேண்டாம்னு கேட்கறதா? ஐயோ நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லலாம், தப்பு இல்லை அப்படின்வாங்க. நல்ல விஷயமா என்ன சொல்றீங்க, இப்ப என்ன நான் எதுக்கு பொய் சொல்லணும், இல்ல நீ பொய் சொல்றதுனால இங்க நல்லா இருக்காங்கன்னா நீ பொய் சொல்லலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. சரி இப்ப என்ன, நான் தான் அந்த கயிறு கட்டினேன்னு சொல்லணும், அவ்வளவுதானே, நான் கீழே வந்து சொல்றேன், நீங்க போங்க. உடனே நம்ம விவேக் இருந்துட்டு, ஆமா நீ எப்படி கட்டினன்னு கேட்டா, உனக்கு யார் கொடுத்தான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சித்தப்பா போங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த கயிறு யார் தான் கட்டினது, நைட் யாரோ வந்தாங்கன்னு நான் சொன்னேன்ல அக்கா, நீங்க நான் சொல்றப்ப நம்பல, இப்பவாது நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி இங்க ஒரே பிரச்சனை ஆயிட்டு இருக்கும், அந்த கயிறு யாருடா மித்ரா கையில கட்டினேன்னு சொல்லிட்டு. அப்புறம் மாடியில இருந்து நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி பாப்பா வந்து சொல்லுவா. உன்னை கீழே வந்துட்டு நீ கட்டினியா, உடனே மனிஷா வந்து 1008 கேள்வி கேட்டுட்டு இருப்பா லக்கிய. நீயே இத்தினொன்னு போல, உனக்கு யாரு இந்த கயிறு கொடுத்தா, நீ எதுக்கு மித்ரா கையில கட்டின, நீ எப்ப கட்டின அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு இருப்பான். உடனே நம்ம லக்கி பாப்பா இருந்துட்டு, அப்பா தூங்கினதுக்கு அப்புறம் நான் தான் இந்த கயிறு அப்பா கையில கட்டி விட்டேன், எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு ஜுன்னு வந்து எனக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்லி கொடுத்தான், நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தான், எனக்கு என் அப்பா தான் முக்கியம், என் அப்பா நல்லா இருந்தாலே நான் நல்லா இருந்த மாதிரி, என் அப்பா எப்பவும் சந்தோஷமா அதாவது பாதுகாப்பா இருக்கணும், அதனாலதான் எனக்கு நான் கட்டினான்னா என் அப்பா கட்டினா என்ன, அதனால என் ஃப்ரெண்டு ஜுன்னு எனக்கு கொடுத்தத நான் தான் அப்பா கையில கட்டினேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு
இப்ப கிளியர் ஆயிடுச்சு. அவனுக்கு விவேக் வந்து இதை எப்படியாவது நார்மலைஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி இப்ப கிளியர் ஆயிடுச்சே, நம்ம லக்கி பாப்பா தான் கட்டியிருக்காளா, சே அவ்வளவுதானே, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, இப்ப நீ தானே கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி இங்க பேச மாத்திட்டு இருப்பாரு. இதனால மனிஷாக்கும் தேவியானிக்கும் இன்னும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கு. நைட்டு கண்டிப்பா யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் தனியா கூடி பேசுறதுக்கு இவங்க 2 பேரும் அங்க போயிருவாங்க. இங்க நம்ம லக்ஷ்மி வந்து நைட் நடந்ததை பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. மித்ரா கூட படுத்திருந்த அந்த குட்டி பாப்பா யாரு, மனிஷாக்கும் மித்ராக்கும் இன்னும் கல்யாணமே ஆகல, அப்புறம் அந்த குட்டி பாப்பா எப்படி வந்திருக்கும், யாரோட குட்டி பாப்பா அது, எதுக்காக குட்டி பாப்பா அந்த குட்டி பாப்பாவை கட்டி தொங்கிட்டு இருந்தாங்க. ஐயோ முகத்தை கூட என்னால பார்க்க முடியலையே, முதல்ல ஜானு கிட்ட முதல்ல கேட்கணும் அது யாருன்னு, முதல்ல அந்த பாப்பா பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க வந்து மனசுக்குள்ளே இந்த மாதிரி லக்ஷ்மி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஜுன்னு வந்து வராரு. அம்மா நீங்க என் கூட இப்ப டைமே ஸ்பெண்ட் பண்ணல, நேத்து ஃபுல்லா நீங்க என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க, இன்னைக்காச்சும் நீங்க என் கூட ஸ்கூலுக்கு வரீங்களா இல்ல இன்னைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி, நீங்க இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, என்ன வேலை இருந்தாலும் சரி, நீங்க என் கூட என்னை டிராப் பண்ண ஸ்கூலுக்கு வரீங்க, இன்னைக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அர்ஜுனும் ரூம்குள்ள வராரு. உடனே ஜுன்னு கிட்ட சொல்றாரு, ஆமா உன் அம்மாக்கு நம்மளை விட முக்கியமா நிறைய வேலைகள் இருக்கு, என்ன வேலைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா நம்ம இம்பார்ட்டன்ட் இல்ல, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு இல்லை, நம்ம தேடுவோம்லாம் இல்லை, நம்மெல்லாம் அவங்களுக்கு இம்பார்ட்டண்டா, அவங்களுக்கு வந்து எதுவா இருந்தாலும் அவங்களே தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் கூட வர நேரம் இல்லை மேடம்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க வந்து சாரி அர்ஜுன் சார், நான் கண்டிப்பா இன்னைக்கு ஆஃபீஸ் வரேன், நீ ஆஃபீஸ் வரணுங்கிறதுக்காக சொல்லல லக்ஷ்மி, உனக்கு என்ன பிரச்சனை என்ன கவலைன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும், நீயே மனசுக்குள்ள போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்க, நான் அதுக்காக தான் சொன்னேன், நீ உன் வேலையை முடிச்சுட்டே வா அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் ஜுன்னுவா ஸ்கூல்ல விட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நான் போயிட்டு, அதுக்குள்ள அர்ஜுனுக்கு கால் வருது. உடனே அவர் பேச போறாரு. நான் போய் பேக் எல்லாம் எடுத்து வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறேன். உடனே இவங்க ஜானுக்கு வந்து கால் பண்றாங்க. ஜானு நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஸ்கூலுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன், நான் நேத்து மித்ரா வீட்டுக்கு போனேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அக்கா என்ன ஆச்சு, நீ வந்து கயிறு நல்லபடியா கட்டிட்டியா, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, யாரும் உன்னை அந்த வீட்டுல பாக்கல, நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டல, யாரும் உன்னை கண்டுபிடிக்கல அப்படின்னு 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஜானு. அதெல்லாம் என்ன யாரும் கண்டுபிடிக்கல, நான் நல்லபடியா வந்துட்டேன், மித்ரா கூட ஒரு குட்டி பாப்பா இருந்தது, அந்த குட்டி பாப்பா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் அந்த குட்டி பாப்பா உனக்கு தெரியாதா, நீ மித்ரா மாமாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்க, அவருக்கு என்ன பூஜை பண்ணணும் தெரிஞ்சிருக்க, என்னைய பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்க, மித்ராவை சுத்தி என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்க, எல்லாத்தையும் தெரிஞ்ச உனக்கு அந்த குட்டி பாப்பா யாருன்னு தெரியலையா, என்னக்கா சொல்ற, உண்மையா எனக்கு தெரியாது ஜானு, யார் அந்த குட்டி பாப்பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. கட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள பார்த்தா அர்ஜுன் வந்துடுறாருன்னு கட் பண்ணிடுறாங்க. ஐயோ அக்கா என்ன கட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணி பாக்குறாங்க. அங்க பார்த்தா சுவிட்ச் ஆஃப், நம்ம லட்சுமி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க போனை, திரும்ப கால் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. சரி கிளம்பிட்டியா போலாமா அப்படின்னு சொல்லி, சரி வாங்க எல்லாரும் கார்ல போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. இங்க ஜானு வந்து தனியா பேசிட்டு இருக்காங்க, தனியா நினைச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா என்னது அக்காவுக்கு லக்கியை பத்தி தெரியலையா, லக்கி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா, ஜுன்னும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா மித்ரா மாமா பாக்குறதுக்காக, 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது லக்கியோட அப்பா யாரு, லக்கியோ எந்த குடும்பம்னு அக்காக்கு தெரியலையா, ஒரே ஆச்சரியமா இருக்கே, இது என்னடா புது குழப்பமா இருக்கு, அக்காவுக்கு உண்மையாவே தெரியலையா, சரி வந்ததுக்கு அப்புறம் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க பார்த்தா ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க நம்ம ஜானு. இவங்க பார்த்தா கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜுன்னு லக்ஷ்மி அர்ஜுன் 3 பேர் கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம மித்ரா வந்து லக்கியை இன்னைக்கு 2 நாள் அவங்க ஆல்ரெடி காலில் அடிபட்டு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு விட்டுட்டு போகலான்னு சொல்லி அவங்களே மொல்லமா கூட்டிட்டு வந்து ஜானு கிட்ட ஒப்படைச்சிட்டு லக்கியை ஒப்படைச்சிட்டு, இங்க பாரு ஜானு, அவளுக்கு இன்னும் ஃபுல்லா சரியாகல, நீ நல்லா டேக் கேர் பண்ணிக்கோ, நீ பக்கத்துல இருந்து லக்கியை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து இவங்க ரொம்ப பதட்டமா இருக்காங்க நம்ம ஜானு. எந்த நேரத்துல வேணா நம்ம அக்கா வரலாம், மித்ராவை பார்த்தா பிரச்சனை ஆயிருமே, கண்டிப்பா பார்க்க கூடாது, இவர் முதல்ல இங்க இருந்து கிளப்பணும்னு சொல்லிட்டு சரி மாமா நீங்க போயிட்டு வாங்க, நான் நல்லபடியா லக்கியை பாத்துக்கிறேன்னு திரும்ப சொல்றாங்க. நீ ஏன் பதட்டமா இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு நீ இப்போ வந்து பதட்டமா இருக்க, சோகமா இருக்க, ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு சொல்லு ஜானு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. லக்கி நீ வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் மித்ராவும் ஜானும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள பார்த்தா நம்ம அர்ஜுனோட கார் வந்துடுது. அர்ஜுன் வந்து சரிங்க அர்ஜுன் சார் நீங்க ஆஃபீஸ் போங்க, நான் ஜுன்னுவை விட்டுட்டு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்க ஜுன்னுவை கூட்டிட்டு ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க நம்ம லக்ஷ்மி. உடனே
இவங்க ஓடி வந்து லக்கி வந்து இவங்களை பார்க்க வராங்க. அவங்க அங்கே ஆல்ரெடி மித்ராவும் ஜானுவும் தூரத்தில் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஓடி வந்து வாசல்லே வந்து ரிசீவ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி, அம்மா எல்லாரும் என்ன பார்க்க வந்தாங்க, நீங்க ஏன் பார்க்க வரல? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீங்களும் பார்க்க வந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஐயோ கண்ணா, ஒரு முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டேன்டா, அதான் வரல. என்னை விட உங்களுக்கு முக்கியமான வேலையாமா அப்படிங்க. உன்னை விட முக்கியமானது இல்லை, ஆனா அதுவும் வேற வழி இல்லை, அதுதான் ஒரு பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சரி வா, அங்க ஜானு டீச்சர் எங்க, நான் உங்களை பார்க்கணுமே. ஜானு டீச்சரா, இப்படி நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா அங்கதான் நிற்பாங்க, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் நேரா வந்துட்டே இருக்கிறாங்க. பார்த்தா இதுக்கால மித்ரா வந்து சரி நானும் கிளம்புறேன் ஜானு அப்படின்னு சொல்லி இவரும் வந்துட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் பார்க்க போறாங்களா அப்படின்னு பார்த்தா டேரக்டர் அங்கதான் நமக்கு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ரெண்டு பேரும் இந்த வாட்டியும் சந்திக்கல. உடனே ஐயோ, முதல்ல பார்த்தா நம்ம லக்ஷ்மி தான் மித்ராவை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வழக்கம் போல செடிக்கு பின்னாடி ஒளியிறதா, மரத்துக்கு பின்னாடி ஒளியிறதா, அங்க ஓடுறது இங்க ஓடுறதுன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ரா வந்துட்டு ஏத்தாப்புல வேற ஒரு டீச்சர் வராங்க. அந்த டீச்சர், என்ன சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்காங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மித்ராவும் அந்த டீச்சரும் பேசுறது ஃபுல்லா மரத்துக்கு பின்னாடி வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி. உடனே, என்ன உங்க பாப்பாவை விட வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, என் பாப்பா வந்து விட்டுட்டு போகலான்னு வந்தேன். உங்க பாப்பா உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கையில என்ன கயிறு கட்டி இருக்கீங்க, ஏதாவது பூஜையா வீட்டுல? இல்ல எங்க வீட்டுல பூஜை இல்ல, என் பாப்பாவோட ஃப்ரெண்டு யார் வீட்லயோ பூஜையா, அவதான் கொண்டு வந்து கட்டி விட்டா. பாருங்க உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு உங்க பாப்பா. ஆமா, எனக்கும் என் பொண்ணுன்னா உயிர் அப்படின்னு சொல்லி இவங்க பொண்ணுன்னு சொல்றாங்க. லக்கின்னு மென்ஷன் பண்ணல. அந்த டீச்சரும் உங்க பாப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே லக்ஷ்மி வந்து, இந்த கயிறு கட்டினது நானு, இவங்க என்ன உங்க பொண்ணு கட்டினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது என்ன புது குழப்பமா இருக்கு, இந்த கயிறு நான் தானே கட்டினேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே எனக்கு இப்பதான் புரியுது, இது எல்லாம் விவேக்கோட திட்டமா இருக்கும். விவேக் தான் வீட்டுல சொல்லி சமாளிக்கிறதுக்காக ஏதாவது சொல்லியிருப்பான். சரி முதல்ல போய் நம்ம ஜானு கிட்ட போயிட்டு இது யாரு அந்த பாப்பான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவை பாக்குறதுக்காக ஓடுறாங்க நம்ம லட்சுமி. உடனே, அக்கா வந்துட்டியா, எங்க மித்ரா மாமா உன்னை பாக்கல அப்படின்னு கேக்குறாங்க ஜானு. அதெல்லாம் ஒண்ணு பாக்கல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மித்ரா கூட நைட்டு ஒரு பாப்பா படுத்திருந்தது, அந்த பாப்பா யாரு? அக்கா உண்மையாவே உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களும் டைரக்டா உண்மையை சொல்லாம, அதாவது அவங்களுக்கு இன்னும் சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஜானு. அக்கா உண்மையை சொல்லு, உண்மையாவே உனக்கு தெரியாதா? ஐயோ ஜானு, எனக்கு எங்க தெரியும், நான் தெரிஞ்சா நான் எதுக்கு உன்கிட்ட கேட்க போறேன். ஐயோ அந்த பாப்பா உங்களுக்கு நல்லாவே தெரியும்க்கா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு நல்லா தெரியுமா? என்ன ஜானு சொல்ற, யாருன்னு கேட்டா, யாரு ஜானு, எனக்கு யாரு தெரியும், எனக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது ஜானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ஜுன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கா, ஜுன்னுக்கு இங்க ஃப்ரெண்ட் இருக்கு, நீ வேற என்ன பேசிட்டு இருக்க, யாருன்னு கேட்டா நீ ஏன் சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்க, சொல்லுன்றா. கடைசியில சுத்தி வளைச்சு அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜுன்னுவும் லக்கியும் பேசிட்டு இருக்கிறாங்க. லக்கியா அப்படின்னு சொல்லி பெரிய ஷாக்கு லக்ஷ்மிக்கு. இது லக்கி தான் மித்ராவோட பொண்ணா அப்படின்னு சொல்லி ஷாக்கு. ஆமாக்கா, நான் உனக்கு வந்து லக்கி தான் மித்ராவோட பொண்ணுன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்னு நினைச்சேன், அதனாலதான் இன்னைக்கு நான் கூட சொல்லல. உண்மையாவே உனக்கு தெரியாதாக்கா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மித்ரா வந்து, சரி நம்ம லக்கியும் ஜானும் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம உடனே மித்ரா வராரு. வந்து, லக்கி உனக்கு காலில் வர அடிபட்டிருக்கு, பத்திரமா பயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பாத்துக்க தெரியும் அங்கிள், நான் லக்கிய பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்கிட்ட இருந்துதான்டா முதல்ல அவளை பத்திரமா இருன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம மித்ரா சொல்லிட்டு பாரு. ஏன் எனக்கு என்ன, நான் வந்து உங்களை மாதிரிலாம் இல்ல, நான் லக்கிய நல்லபடியாவே பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பார்த்தா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மோதல் வருது. அதாவது மித்ராக்கும் ஜானுக்கும் இடையில, ஜுன்னுக்கும் இடையில, மித்ராக்கும் ஜுன்னுக்கும் இடையில திரும்பியும் மோதல். வழக்கம் போல. இங்க பாரு, நீ இருக்கிறது தாண்டா பொடி ஒன்று சைஸ், பேசுற பேச்செல்லாம் வாய் கிளியுது உனக்கு. உன்கிட்ட இருந்து முதல்ல இவன் கூட ஆடுறேன் ஓடுறேன் விளையாடுறேன்னு சொல்லி திரும்பியும் இந்த காலில் பெரிய அடியா வாங்கிட்டு வராத, பத்திரமா இரு லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ அங்கிள், நான் சின்ன பையன்தான், ஆனா எனக்கு யாரையும் எப்படி பாத்துக்கணும் எப்படி பேசணும் எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு எனக்கு கிளாஸ் எடுக்க தேவையில்ல, நீங்க முதல்ல உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி எனக்கு தெரியும்டா அது, சரி லக்கி பாய் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன லக்கி, உன் அப்பா எப்பவுமே இப்படிதானா, எல்லாத்தையும் வந்து சிடுசிடுன்னு தான் விழுவாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். லக்கி உடனே, என் அப்பா ரொம்ப ஸ்வீட்டு, உனக்கும் என் அப்பாவுக்கும் தான் ஏன் செட்டே ஆகலன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நைட்டு வந்தது லக்ஷ்மி தான் அப்படிங்கிறத நம்ம தேவியானு மனிஷாவும் கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படின்னா, தேவயானி வந்துட்டு நைட்டு நடந்ததே நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த கயிறு கட்டினது யாரு இல்ல, யாரோ ஒரு பொம்பளை வந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு மனிஷா, நைட்டு என்ன ஆண்டி இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, நைட்டு நடந்ததை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கு மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு நடந்தது வேற யாரும் இல்ல, நைட்டு கண்டிப்பா ஒரு பொண்ணு வந்தது உண்மைதான், அது வேற யாரும் இல்ல எனக்கு தெரியும் அப்படின்னா. யாரு மனிஷா? லக்ஷ்மி தான், வேற யாரு?
அவ தான் மித்ரா உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக பூஜை பண்ணிட்டு அந்த பூஜையில உள்ளத கயிறை கட்டுறதுக்காக நைட்டு வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு அவ தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கா. எப்படி நீ இவ்வளோ நீ கரெக்டா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வந்து தேவயானி கேக்குறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த லக்கி தான் பொய் சொல்றா. லக்கி கிட்ட யாரோ பொய் சொல்லியிருக்காங்க, அதனாலதான் அவ அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா நைட்டு நான் தூங்கும் போது லக்கியை பார்த்தேன். மித்ரா தூங்குறதுக்கு முன்னாடியே லக்கி நல்லாவே படுத்து தூங்கிட்டா. அதுக்கு மித்ரா வந்து லேட்டா தான் தூங்கினான். அப்போது மித்ரா கையில எந்த கயிறும் இல்லை, எதுவும் இல்லை. இப்ப வந்து காலையில வந்து இவதான் பொய் சொல்லிட்டு இருக்கா. லக்கி யாரோ சொல்லி கொடுத்து பொய் சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பா லக்ஷ்மி தான் உயிரோட வந்திருக்கா. அவ வந்து எனக்கு பயந்துதான் இன்னும் வரல. ஆனா இதை இப்படியே விட்டுட்டு இருக்க கூடாது. அவ என்ன தைரியம் இருந்தா அவ வந்து மித்ரா உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காண்டி அந்த கயிறை கட்டுறதுக்காக வீட்டுக்குள்ள வந்துட்டா. இப்போ இனிமேல் இப்படி இன்னும் அவளுக்கு வந்து உண்மை தெரிஞ்சு எனக்கும் மித்ராக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சு அவ சும்மா இருக்க மாட்டா. திரும்பி இந்த குடும்பத்துல வந்து ஒட்டிக்கதான் பாப்பா. அதுக்குள்ள நான் வந்து மித்ராவை கல்யாணம் பண்ணணும். நீங்க முதல்ல விவேக்கு குறிச்சிருக்க முகூர்த்தத்தை சீக்கிரமா அதுக்கு முன்னாடி என்ன முகூர்த்தம் இருக்கோ அதுல கல்யாணம் பண்ணுங்க. அப்பதான் நானும் மித்ராவை கல்யாணம் பண்ண முடியும். நீங்க கண்டிப்பா எனக்காக இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு உண்மையிலே நீ என்ன சொல்றனே புரியல மனிஷா. உண்மையில அந்த லட்சுமி உயிரோட தான் இருக்கான்னு சொன்னா என்னால நம்ப முடியல. அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா நான் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். அந்த லட்சுமிக்கு பயந்து இல்ல, உன் ஆசைக்காக. எப்படியோ நீயும் மித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல மருமகளா இருக்கணுங்கிறதுதான் என் ஆசை. அதனால உனக்காக நான் சீக்கிரமே விவேக்கோட கல்யாணத்தை சீக்கிரமே முடிகிற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து லட்சுமி இங்க வந்துருவாளுங்கிற பயத்துல இங்க கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து இவங்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியா இருக்கு. லக்கி வீட்டுக்கு இத்தனை வாட்டி ஜுன்னுவை பார்க்க வந்திருக்கான். ஜுன்னுவும் அங்க போயிருக்கான் மித்ரா வீட்டுக்கு. ஆனா மித்ரா வீடுன்னு தெரியாமல மித்ரா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நம்ம லட்சுமி பெரிய அதிர்ச்சியில இருக்கிறாங்க. இங்க நம்ம தேவயானி வந்து விவேக் பார்த்திருக்க சம்பந்தம் அவங்கள வந்து வர சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. உடனே இவங்க ஆல்ரெடி இப்ப அரவிந்தாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கல்ல, இப்ப வந்து தாம்பூலம் மாத்தலாம் அப்படிங்கறதுக்காண்டி யார்கிட்டயும் வீட்டுல வந்து இருக்கிறவங்க யார்கிட்டயும் சொல்லல. அரவிந்தா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. இன்னைக்கு சம்பந்தி வீட்டுல இருந்து வராங்க, விவேக் பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா அவங்க கார்ல வந்துடுறாங்க. அந்த கல்யாண பொண்ணு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வராங்க. உடனே வாங்க உங்களுக்கு தான் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து வரவேற்பு கொடுத்து உடனே அக்கா வாங்க வந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அரவிந்தாவும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. வந்து உட்காடுறாங்க. இங்க அரவிந்தாவோட ஹஸ்பண்டுக்கு வந்து தலையும் புரியல வாழும் புரியல. இவங்க யாரு எதுக்கு வந்திருக்காங்க எதுவுமே புரியல. யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நம்ம தேவியனை இருந்துட்டு இவங்க வேற யாரும் இல்லமாமா, அவன் விவேக் பார்த்திருக்க சம்பந்தம் தான், அவங்கதான் இவங்க. உங்களுக்காக தான் இத்தனை நாள் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நாங்க வந்து டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்றாங்க. என்ன சொல்ற தேவியானி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. இல்ல விவேக்கு வந்து வர்ற வாரத்திலே வந்து கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கு நாள் குறிச்சாச்சு. என்ன பேசுற நீ? இன்னும் வந்து அவன் வந்து விவேக்கு இதுல விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே விவேக் வந்துட்டு பேச வர்றாரு. நீ இருப்பா விவேக், நானே சொல்றேன். ஐயோ மாமா, விவேக் என்னது என் பையன், அவன் நான் சொல்றதானே கேட்பான். அவனுக்கு எது நல்லதுன்னு சின்ன வயசுல இருந்து பார்த்து பண்ண எனக்கு தெரியாதா? அவனுக்கு எந்த பொண்ணு பொருத்தமா இருக்கும், யார கல்யாணம் பண்ணணும்னு. விவேக்கும் இந்த கல்யாணத்துல முழு சம்மந்தம் தான். எனக்கும் இந்த குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் என்னோட குடும்பத்துக்கு வந்து வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னா அப்படி எல்லா வகையில அவ இருக்கிறா. எனக்கு இந்த சம்மந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. விவேக்கும் இதுல முழு சம்மதம் தான் மாமா அப்படிங்கிற மாதிரி விவேக்கு பேச விடாம நம்ம தேவியானியே வந்து இந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கல்யாணம் எப்போ அப்படிங்கிற மாதிரி வர்ற வாரத்திலே வச்சாச்சு, முகூர்த்தம் குறிச்சாச்சு, டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. இன்னும் கல்யாணத்துக்கு என்ன ஏற்பாடுதான் ஒண்ணு பண்ண வேண்டியது. என்னது வர்ற வாரத்திலேவா? இன்னும் நிச்சயதார்த்தம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, அதுக்குள்ள எப்படி டைரக்டா எப்படி கல்யாணம் பண்ணுவ நீ தேவையானே அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப என்ன அதுக்கும் ஒரு இது வச்சிருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள குடுகுடுன்னு போறாங்க நம்ம தேவியானி. 2 தாம்பளத்தை எடுத்துட்டு வராங்க. ஒரு தாம்பளத்துல பார்த்தா வேட்டி சட்டை இருக்கு, இன்னொரு தாம்பளத்துல பார்த்தா ஒரு பட்டு சேலை இருக்கு. 2 எடுத்துட்டு வந்து அங்க அப்படியே அங்க வைக்கிறாங்க. வச்சுட்டு நீங்க வரணுங்கிறதுக்காக தான் மாமா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல்ல. இப்ப பொண்ணு வீட்லயே இருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டுல நம்மளும் இருக்கோம், பொண்ணு மாப்பிள்ளையும் இங்கதான் இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் முன்னாடி நம்மளே இங்க தாம்பாளம் மாத்திக்கிட்டா முடிஞ்சு போச்சு, வந்து நல்லபடியா வந்து கல்யாணமும் முடிச்சிடலாமாமா அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா தேவியானே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அதை எல்லாத்தையுமே முடிவு பண்ணியாச்சு. இது அக்காவுக்கும் நல்லாவே தெரியும், நான் அக்கா கிட்ட முன்னாடியே எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே மாமா, அக்கா அவங்க கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அரவிந்தா வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது ஆல்ரெடி அவங்க அந்த லக்ஷ்மியோட இதுலயே வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தனால இந்த விஷயத்த பத்தி விவேக்கோட கல்யாணத்தை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. உடனே சீக்கிரம் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்க நம்ம தாம்பூலம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு தாம்பூலத்தை விவேகையும் அந்த பொண்ணையும் நிக்க வச்சுட்டு
பொண்ணு மாப்பிள்ள மாதிரி நிக்க வச்சுட்டு இவங்களே வந்துட்டு தாம்பலத்தை மாத்திக்கிறாங்க. மாத்திட்டு சரி கல்யாணத்துக்கான ஏற்பாடை நாங்க ரொம்ப சீக்கிரம் பண்ணணும், நீங்களும் வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படா என் பொண்ணு உங்க வீட்டு மருமகளா வருவான்னு நான் ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணும் வந்து உங்க உங்க பையன் கையால தாலி வாங்கணும்னு ரொம்ப ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கா. அதனால சீக்கிரமே உங்க கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு பெரிய பாரம் என்னை விட்டு முடிஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன்னா அதுக்கடுத்து என் பொண்ணை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே எங்க பொண்ணை நல்லா பாத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுல இருந்து ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க தேவயானிய. சரி நாங்களும் போயிட்டு வரோம், எங்களுக்கும் அடுத்து நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டை விட்டு கிளம்புறாங்க. வந்தாங்க, ஒரு காஃபி தண்ணி குடிக்கல, ஒரு டீ குடிக்கல, வந்தாங்க அப்படி டைரக்டா வந்து தாம்பூலத்தை மாத்தினாங்க. சரி நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இங்க பார்த்தா இவருக்கு வந்து அரவிந்தா ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன நடக்குது இங்க அரவிந்தா, உனக்கு இதெல்லாம் தெரியுமா, தெரிஞ்சு நீ என்கிட்ட சொல்லாம இருந்தியா, இதுக்காக மறைச்ச அரவிந்தான்னு சொல்லி இங்க அரவிந்தா மேல வந்து மித்ராவோட அப்பா வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க வாசல்ல போய் இவங்களை கார்ல அனுப்பி வச்சுட்டு எப்படியோ மனிஷா நல்லபடியா இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு, இன்னும் அடுத்து இந்த கல்யாணத்தையும் நல்லபடியா முடிச்சிடணும், அது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா என்னோட பல நாள் கனவு நிறைவேறிய மாதிரி விவேக்கோடு அதுக்கடுத்து அந்த ஜான் இந்த வீட்டுல எப்பவும் மருமகளை வரமாட்டா அப்படின்னு நினைச்சு இவங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. நம்ம தேவியானி உடனே வீட்டுக்குள்ள வராங்க. வந்தோடனே அரவிந்தாவோட ஹஸ்பண்ட் மித்ராவோட அப்பா வந்துட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க கிட்ட. என்ன எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா, என்னது இது, நீ பாட்டு வந்த ஏதோ அப்படி தடபுலடா ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் முடிச்சுட்ட, தாம்பூலத்தை எடுத்துட்டு வந்தா மாத்திட்ட, ஒரு வாரத்தை முன்னாடி சொல்லல, நான் இன்னைக்குதான் வந்திருக்கேன், இல்ல முன்னாடியும் என்கிட்ட நீ சொல்லவும் இல்லை, அவன் வந்து உனக்கு நல்லாவே தெரியும் அவன் ஜானுவை தான் விவேக் வந்து ரொம்ப காதலிக்கிறான்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு அவன் காதலிச்ச பொண்ணை பிரிச்சு இன்னொரு பொண்ணோட எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற, அவங்களுக்கு பொருத்தமும் பார்த்தாச்சு, அவங்க 2 பேத்துக்கு தான் பொருத்தமும் இருக்கு, அப்புறம் என்ன தேவியானி உனக்கு பிரச்சனை, அவங்க காதலிக்கிற பொண்ணோட சேர்த்து வைக்கிறது தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா நீங்களும் தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்களா உங்க பையன் மித்ராக்கு, பல ஜோசியம் பார்த்து பல நாட்களை பார்த்து அந்த பொண்ணு என்ன அந்த கல்யாணம் என்ன வழங்குச்சாய்ப்போம், அவங்க என்ன நல்லாவா இருக்காங்க இப்போ, அந்த லட்சுமி வந்தாலே வந்து குடும்பத்தை நடுத்தருக்கு அந்த நந்தன் குடும்பத்தை நடுத்தருல நிப்பாட்டிட்டு போயிட்டாலே, சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு, அவெல்லாம் ஒரு ஆளா, நீங்களும் தான் 7 இதை பார்த்து 7 கிரகத்தை பார்த்து என்ன இதெல்லாம பார்த்து வச்சீங்க, இப்ப அந்த கல்யாணம் என்ன உருப்பிட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி ரொம்ப தலைகுறைவா பேசுறாங்க. நம்ம தேவியானி மனிஷா கிட்ட கேட்க அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கு, அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. உடனே அரவிந்தா வந்து பொங்கி எழுதுறாங்க. தேவயானி வாய மூடி, இதுக்கு மேல நீ ஏதாவது மருமகளை பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான், செத்து போயிட்டால அவதான், செத்து போனவளை பத்தி பேசினா உங்களுக்கு ஏன் அக்கா இவ்வளவு கோவம் வருது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, உங்க கண்ணு முன்னாடி வேணா உங்க கண்ணுல வேணா அவ செத்து போயிருக்கலாம், ஆனா என் கண்ணுல கண்டிப்பா அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா, அவ என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் இங்க வருவா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தேவயானி கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. தேவயானி அரவிந்தாவும் இந்த நேரத்துல மித்ரா வராரு. மித்ரா வந்தோன்னு மித்ராவுக்கும் கோவம் வருது. அம்மா செத்து போனவங்கன்னு சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்பட்டு இருக்கிறீங்க, நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க, அவதான் செத்து போயிட்டால, அவதானே நம்ம குடும்பத்தை நடுத்தருல வந்து நிப்பாட்டுனா, அவளுக்காக நீங்க பறிஞ்சு பேசிட்டு இருக்கீங்களா, அந்த லட்சுமிக்காக நீங்க வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மித்ராவும் ஒரு பக்கம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா இவரு மித்ராவோட அப்பா வந்து வெளியே வந்துடுறாரு. உடனே மித்ரா கிட்ட எந்த பதிலும் சொல்லாம நம்ம அரவிந்தாவும் வெளியே வந்து, என்ன மித்ரா நடக்குது நம்ம வீட்டுல, குடும்பத்துக்கு மூத்த தலைவன் நான் ஒருத்தன் இருக்கான, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, இப்ப எல்லாரும் அவங்கவுங்க முடிவை அவங்கவுங்களே எடுத்துக்கலாம், கடைசியா வந்து பேருக்கு வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா, விவேக் ஜானுவை தானே காதலிச்சான், அவளை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தான், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா தேவயானி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அரவிந்தா, அவங்க தேவயானிக்கு மனசு முக்கியம் இல்லை, அவளுக்கு காசுதான் முக்கியம், அவளுக்கு அவன் பையனுக்கு பெரிய சம்பந்தமா நல்ல பணக்கார சம்பந்தமா காசு இருக்கிற சம்பந்தமா பார்த்து முடிக்கணும்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல ஜாதகம் பார்க்கல, விவேக்கோட மனசையும் அவ பார்க்கல, அவளுக்கு தேவை காசு, அவளுக்கு நினைச்ச மாதிரி பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கா. அது அவளோட பையன், நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு, கடவுள் தான் விவேக்க காப்பாற்றணும், ஒருவேளை கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுபடியே நடக்கட்டும், விவேக்கும் ஜானுவும் சேரணும்னு நினைச்சாங்கன்னா விவேக்கும் ஜானுமே சேரட்டும், இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு இன்னும் எதுவும் இல்லை, நம்ம பேசினாலும் இங்க யாரும் கேட்க போறதும் இல்லை, விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கடவுள் கிட்ட வேண்டுறாரு நான் மித்ராவோட அப்பா, நீங்க பாருங்க கடவுளே, அதுக்கடுத்து லக்ஷ்மியை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல நீ ஏன் மித்ரா நீ என்கிட்ட நீ ஏன் அரவிந்தா நீ என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்லைங்க, நான் ஆல்ரெடி இந்த பூஜை இந்த லக்ஷ்மி வந்து உயிரோட தான் இருக்கிறாங்கிற நம்பிக்கை எனக்கு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு விஷயமும் நடக்க நடக்க எனக்கு லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கிறான்னு நிரூபிக்கிற மாதிரியே இருக்கு, அதனாலதான் நான் அந்த கவலையிலே இருந்தனால விவேக் விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தீக்ஷலும் வந்து இடையில சொன்னாங்க லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கான்னு, ஆனா அப்ப நான் என்னால நம்ப முடியல,
ஆனா இப்பவுமே எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல, லட்சுமி உயிரோட தான் இருப்பான்னு. அப்படி அவ உயிரோட தான் இருந்தானா கண்டிப்பா நம்ம குடும்பத்தை, நந்தன் குடும்பத்தை பாக்குறதுக்காக அவ வந்திருக்கணுமே, அவ ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் மனிஷா என்ன கண்டிஷன் போட்டிருக்கான்னு. அவ மனிஷாவுக்கு சொன்ன வாக்குறுதிய மனசுல வச்சுக்கிட்டு தான் அவ இன்னும் வராம இருக்கா. ஆனா கண்டிப்பா அவளுக்கான நேரம் வரும்போது அவ கண்டிப்பா நம்ம குடும்பத்துல வந்து சேர்வா. திரும்பியும் மித்ரா வந்து அவ கழுத்துல தாலி கட்டுவான். மித்ரா திரும்பியும் மருமகளா லட்சுமி இந்த வீட்டுக்குள்ள வருவா. இது நீங்க நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. கண்டிப்பா மித்ரா வந்து லட்சுமியை தான் திரும்பியும் மனைவியா ஏத்துப்பான். அதுக்கு இடையில வந்து இப்ப வந்து மனிஷா தாலி கட்டிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கல்யாணத்தை மட்டும் எப்படியாவது நிறுத்தணும், அதை நடக்க விடக்கூடாது. அது மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா லட்சுமி திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டா. அதை மட்டும் நிறுத்தணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி அரவிந்தா நம்புற லட்சுமி உயிரோடு தான் இருக்கான்னு? இல்ல தீக்ஷலும் சொன்னாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கும் நாளுக்கு நாள் என்னோட மனசாட்சி வந்து சொல்லிட்டே இருக்கு லட்சுமி நம்மளை சுத்தி தான் இருக்கான்னு தீக்ஷலும் சொன்னாங்க. அதே மாதிரி மித்ராக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவதான் வந்து காப்பாத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதோட மட்டும் இல்ல, கண்டிப்பா லட்சுமி உயிரோட தான் இருக்கா. என்னோட மனசு அதை முழுமையா நம்புது. நீங்களும் கண்டிப்பா என்னோட நம்பிக்கை போயானது, நீங்களும் என்ன முழுமையா நம்புங்க, லட்சுமி நம்மளை சுத்தி தான் இங்கேயும் இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க பக்கம் பார்த்தா விவேக்கும் ஜானுவும் லக்ஷ்மியும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது லக்கி எப்படி அவங்களோட பொண்ணு ஆவா, எனக்கு ஒண்ணுமே புரியல ஜானு, என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரியல. மனிஷா கூட இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்றா. அப்போ வேற யாரு கூடயாவது கல்யாணம் ஆயிடுச்சா மித்ராக்கு? அவங்களுக்கு பிறந்த பாப்பா தான் வந்து லக்கியா? என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஐயோ எனக்கு தலையை சுத்துற மாதிரி இருக்கு, என்னதான் நடந்துச்சு சொல்லு ஜானு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அக்கா நீ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதனால லக்கியை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க மனிஷாவே இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, வேற ஒருத்தைய எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு விவேக் சொல்றாரு, அது தத்தெடுத்த பாப்பா, அது வந்து லக்கிக்கு வந்து தத்தெடுத்தோன்னு லக்கிக்கும் தெரியாது, வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணா வந்து தனியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்து தத்தெடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தத்தெடுத்த பாப்பா மேல இவ்வளவு பாசமா? ஏதோ பெத்த சொந்தம் பாசம் மாதிரி பெத்த பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க. இது எங்கேயோ தப்பா இருக்கே. உண்மையாவே உனக்கு தெரியுமா விவேக், அது தத்தெடுத்த பாப்பா தானே, இல்ல வேற ஏதாவது உண்மை இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ அண்ணி, நான் 100% கன்ஃபார்மா சொல்லுவேன். அவங்க ஒரு வாட்டி வந்து அங்க எஸ்டேட்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க ஒரு நாள் வெளியே போயிருந்தாங்க. அப்போது வந்துட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தை பிறந்தோன்னா அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அனாதையா இருந்துச்சு அந்த பாப்பா. அதுக்கடுத்து சரி நானே எடுத்து வளர்க்குறேன்னு சொல்லி அண்ணா வந்து அந்த பொண்ணை வந்து தத்தெடுத்து இப்ப வளர்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்த நேரம் தான் அண்ணாக்கு எல்லாமே நல்லதா நடந்துட்டு இருக்கான். ஆபீஸ்ல நிறைய வந்து ஜெயிச்சு வந்தான். அதனால அந்த பொண்ணு எங்க கூடயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கான். அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும், அது தத்தெடுத்த பொண்ணு தான் சொல்லிட்டு. உடனே ஜானு வந்து மனசுல நினைக்கிறாங்க, இல்லையே பெத்த பொண்ணு மாதிரில இருந்தது, கடவுள் ஏதாவது சொல்ல நினைக்கிறாரா, இது என்ன புது சூழ்ச்சியா இருக்கு, அந்த லக்கி யாரு, எனக்கும் வந்து ஏதோ ஒரு தோணுது, ஏதோ ஒரு தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவங்களும் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. சரி சரி நான் இப்ப அதை பத்தி எல்லாம் நினைக்க கூடாதுன்னு அதுக்கடுத்து விவேக் சொல்றான், எனக்கு அண்ணி எனக்கு வர்ற வாரத்திலேயே அம்மா வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனா நான் ஜானுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா ஜானுக்கும் என்னையதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஜானு என்ன எதிர்பார்க்கறான்னா என் அம்மாவும் முழு மனசா சம்மதிக்கணும், அப்பதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் இப்ப ஜானு சொல்றத கேட்கறதா இல்ல என் அம்மா சொல்றத கேட்கறதா, என்ன பண்றதுன்னே தெரியல அண்ணி, எனக்கு தலையே சுத்துது, எனக்கு எப்படியாவது எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே லட்சுமி வாக்கு கொடுக்குறாங்க, இங்க பாரு விவேக், நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கும் ஜானுக்கும் தான் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும், ஏதாவது எப்பாடுபட்டாலும் நான் உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இப்ப வந்து நான் அந்த குழந்தைய பத்தி நினைக்கிற மனநிலையில இல்ல, கண்டிப்பா இப்ப வந்து ஜானு விவேக் கல்யாணம் கண்டிப்பா நடக்கே ஆகணும், ஜானு என்னோட பொறுப்பு, என்னோட தங்கச்சி, அவளோட வாழ்க்கைய நான் தான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி உங்க கல்யாணம் உங்க 2 பேத்துக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. இங்க பார்த்தா நம்ம மித்ரா கல்யாண போட்டோ, மித்ராவும் லட்சுமி இருக்கிற கல்யாண போட்டோ வச்சு ஹால்ல உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கிறாரு மித்ராவோட அப்பா. உடனே அரவிந்தா வந்து என்னாச்சுங்க, என்ன எதுக்கு கண் கலங்குறீங்க அப்படிங்கும் போது, என்ன நீங்க லட்சுமி மித்ரா கல்யாண போட்டோ வச்சிருக்கீங்களா, இது அந்த ரூம்ல தானே இருந்துச்சு, இது ரூம்ல இருக்க வேண்டியதா, இது ரூம்ல இருக்க வேண்டியதா அரவிந்தா, இது ஜஸ்ட் ஒரு போட்டோவா, இது ஞாபகங்கள், இது வாழ்க்கை வாழ்ந்ததுக்கான அர்த்தம், இதை போய் குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை மட்டும் மித்ரா பார்த்தா தேவையில்லாத கோவம் தான் வரும். அப்படிங்கும்போது பாஸ்கர் வராரு, வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சைன் வாங்க வந்திருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே எப்போ வந்து இங்க ஊர்ல இருந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் சரி அந்த லக்கியோட அம்மா பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதாப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உடனே ஆமா சார், நான் இன்னும் அவங்க அம்மாவை நான் இன்னும் பார்க்கவே இல்லை, ஆனா அர்ஜுன் சார் கிட்ட நான் விசாரிச்சு பார்த்தேன், அவங்கள விட்டும் அந்த பொண்ணு தூரமா ஓடி போயிட்டுன்னு சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கும் இது வரைக்கும் உண்மை தெரியாது, அவளுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படிங்கறத
எப்போதான் வரப்போறாளோ நான் கண்டிப்பா பார்த்தேன்னா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே டேட் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா சார் வராரு. வந்துட்டு கையில என்ன போட்டோ வச்சிருக்கீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. இப்போ வந்து மித்ராவுக்கு அந்த போட்டோவை பார்த்தோன்னா அப்படியே அப்படியே திகைச்சு போய் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கோவப்படலாம் ஒன்றும் பண்ணல. இப்போ அந்த போட்டோவை வந்து நம்ம பாஸ்கர் பாப்பாங்களா, பார்த்து உண்மையா சொல்லுவாங்களா, இவங்களுக்கு தான் பிறந்த குழந்தை தான் அந்த அந்த பாப்பான்னு சொன்னா உண்மை தெரிய வருமா, மித்ராக்கு உண்மையிலே இது வந்து மித்ராக்கும் லட்சுமிக்கும் பிறந்த குழந்தைன்னு உண்மை தெரிய வரும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தெரிய வராதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல என்ன நினைக்கிறீங்க? பாஸ்கர் வந்து இப்ப அந்த போட்டோவை பாப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? லட்சுமி எப்பதான் மித்ராவோட சேருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. அண்ட் நம்ம சலங்கேலி சீரியலும் மெகா சந்தேஷம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறோங்க, அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.